திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனை போற்றி, இந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, புரட்டாசி மாத பலன்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதம் என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். முதல்ல மாறக்கூடிய கிரகம் என்னன்னு பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் தான். சுக்கிரன் சிம்ம வீட்டிலிருந்து கன்னியா வீட்டுக்கு 23ஆம் தேதி மாறி வருகிறார். அடுத்தது புதன் 16ஆம் தேதி கன்னியா வீட்டிலிருந்து துலா வீட்டுக்கு வரப்போகிறார். அதே போல சனி இந்த மாதம் முழுவதும் வக்ரகதியில தான் இருக்க போறார். அடுத்தது பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு செவ்வாயும் அதே இடத்துல தான் இருக்கார். சூரியனும் பாத்துட்டீங்கன்னா புரட்டாசி மாசம் உங்களுக்கு கன்னி வீட்டுல தான் இருக்க போகிறார். இப்ப இந்த சின்ன சின்ன கிரக மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில என்ன மாதிரி விஷயங்களை கொடுக்க போகுது, மாத பலன்கள் மூலமாக ஏதோ ஒரு பெருசா வராம இருந்தாலும் கூட ஏதோ ஒரு வருவதை நாம அடுத்தது தடுத்து கொள்ளலாம். அதே போல ஒரு சின்ன சின்ன மகிழ்ச்சி, சின்ன சின்ன சந்தோஷங்கள் இதெல்லாம் அனுபவிக்கக்கூடிய காலகட்டங்களாக இருக்குமா அப்படிங்கறத நம்ம மாத பலன்ல எடுக்க போறோம். இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம முழுமையா பார்க்கலாம். கடக ராசிக்குண்டான புரட்டாசி மாத பலன்களை பார்க்கலாம். கடக ராசி 2ஆம் வீட்லயே கேது சுக்கிரன் இருக்காரு. 2ல கேது எப்ப வந்துச்சோ அப்ப இருந்து இந்த கடக ராசிக்கு பண தடை. அதே போல பாத்தீங்கன்னா குடும்பத்துக்குள்ள ஒரே பிரச்சனை, வாயே திறக்க முடியலைங்க. நான் பேசலைனாலும் தேவையில்லாம வந்து பேசி வம்பிழுக்கிறாங்க. நான் கம்முன்னு இருந்தாலும் என் வாய் கம்முன்னு இருக்க மாட்டேங்குது அப்படிங்கறது எல்லாமே இந்த கடகத்துக்கு உண்டு. இது இந்த ஒரு வருஷம் அப்படிதான் நடக்கும். இதற்கு ஒரே பரிகாரம் மௌன விரதம் தான். நான் மௌன விரதம் இருந்தாலும் அதை எப்படி இருக்கவே முடியல, என்ன மீறி என்னை இயக்குதுங்க கிரகங்கள், என்ன மீறி ஏதோ நான் பேசிடுறேன் அப்படிங்கறது எல்லாமே இருக்கு. இருப்பினும் இந்த இடத்துல இப்ப சுக்கிரன் இருக்கார். இப்ப சுக்கிரன் கடகத்துக்கு யாரு? லாபஸ்தானாதிபதி இல்லையா? 4 மற்றும் 11ஆம் அதிபதி 2ஆம் வீட்டுல இருக்கார். பண தடைகள் இருந்தாலும் ஏன் தடை ஏற்படுது அப்படிங்கிற ஒரு சிந்தனையை கொடுத்துரும். ஏன்னா கேது ஞானத்தை கொடுக்கும். எந்த கிரகத்தோட கேது சேர்ந்து வந்தாலும் அதோட ஞானத்தை அவர் கண்டிப்பா கொடுத்தே தீர்வார். அதுல எந்த மாற்றுக்கத்துக்களும் கிடையாது. அப்ப இப்ப உங்களுக்கு என்னென்னலாம் இந்த கேது சுக்கிரனால சேர்க்கை ஏற்படும் அப்படின்னா ஒரு பென்சாப் அமைப்பு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட வீடு வாங்கலாம், சொத்துக்கள் வாங்கலாம், வண்டி வாகனங்கள் பழுதாகிறது. ஏன், எதுனால, எதுக்கு நமக்கு சொத்து எப்படி வரும், வீடு எப்படி வரும், என்ன பிளான் பண்ணலாம், எதனால நமக்கு தடைகள் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிற எல்லா ஞானத்தையும் அது கொடுத்துரும் கேது. அப்புறம் சொத்து வாங்குற அமைப்பு, வீடு வாங்குற அமைப்பு, 4 கூட 2க்கு வந்தாலே வரக்கூடிய பணம் எல்லாமே கொஞ்சம் சேஃப்டி ஆகும் அப்படிங்கறது அமைப்பு. அப்ப கேது அங்க இருக்கிறதால என்ன பண்ணுவீங்க, கொஞ்சம் தர்ம வீட்டுல போய் கேது இருக்கிறதா கொஞ்சம் தான தர்மங்கள் நிறைய பண்ணிருவீங்க இந்த இடத்துல. ஏன்னா நீங்க ஆக்சுவலா வந்துட்டா நீங்க மோட்ச ராசி. இயற்கையாகவே பெருசா உங்களுக்கு பற்று இருக்காது எது மேலேயுமே. அட வந்தா வரட்டும், வராட்டி போகட்டும் அப்படிங்கிற அமைப்புலதான் நீங்க இருப்பீங்க. வருவது நல்லது, வரலினாலும் நல்லது அப்படிங்கிற மனோ சூழ்நிலை இந்த கடகத்துக்கு இருக்கும். எதையும் பார்த்துக்கலாம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த கேது 2ஆம் இடத்துக்கு வரும்போது பணத்தடைகள்லாம் கொடுத்துட்டே இருந்துச்சு, கொடுத்துட்டே இருக்கும். அப்ப இப்ப 4 கூட 2ல சுபகிரகம் போய் 2ல உட்காரும்பொழுது ஓரளவுக்கு உங்களுக்கு தேவைகளை, குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்றதுக்கு உண்டான பண வரவை கொடுக்கும். அப்ப லாபமும் கொஞ்சம் தடையாவும் மறுபடியும் கிடைச்சிடும். எனக்கு ஏதுங்கிறது தடை கிரகம் இல்லையா? அப்போ எந்த கிரகத்தோட ராகுகேதுகள் சேர்ந்தாலும் அங்க அவங்கதான் பேசுவாங்க, மற்ற கிரகங்கள் பேசாது. அப்ப தடையாகும், தடைக்கு அப்புறம் கிடைக்கும் பணம் வரும். தடைக்கு அப்புறம் உங்க ஆசைகள் எல்லாமே நிறைவேறது. ரொம்ப நாளா ஆசைப்பட்டிருக்க இந்த பொருள் வாங்கணும்ட்டு, அப்ப அதெல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்பெல்லாம் பண தேவைகள் இல்ல, அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா பணம் கிடைக்காம இருந்திருக்கு. இப்ப பணம் இருக்குது, ஆனாலும் எங்களால வாங்க முடியல அப்படின்னு இருந்தாலும் கூட சின்ன சின்ன தடைக்கு அப்புறம் அதெல்லாமே உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அடுத்தது புதன். புதனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 3 மற்றும் 12ஆம் அதிபதியான புதன் 3ஆம் வீட்டிலே இருக்கிறார் 16ஆம் தேதி வரைக்கும். அப்ப 3க்குடையவர் 3ஆம் வீட்டில் இருந்தால் நீங்க எந்த விஷயத்த செய்யலாம்னு நினைக்கிறீங்களோ, உங்க குடும்பத்துக்கு என்ன தேவையா வேணும், உங்களுக்கு என்ன தேவைகள் வேணும், உங்களுக்கு எதெல்லாம் சக்சஸ் ஆகணும், ஒருத்தரை பார்க்க போறீங்க, ஒரு தொழில் ரீதியாக, ஒரு பிசினஸ் ரீதியாக, ஒரு பயணங்கள் ரீதியாக எதெல்லாம் உங்களுக்கு நல்லது நடக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதெல்லாம் 16ஆம் தேதிக்கு முன்னாடி வைத்துக் கொள்வது நல்லது. ஏன்னா 16ஆம் தேதிக்கு முன்னாடி பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு புதன் ஆட்சி உச்ச பலம் பெறுகிறார். 3க்குடையவர் 3ல எதை தொட்டு நீங்க பண்ணினீங்களும் அது அந்த காரியம் நடக்கும், அதுல வெற்றியும் கிடைக்கும். எதை சார்ந்த விஷயத்த நீங்க மூவ் பண்ணீங்கனாலும் 1 மடங்கு 3 மடங்கு லாபத்தை அதை எடுக்காம வரமாட்டீங்க. உங்க சகோதரர்களுக்கு கூட உங்க மூலமாக நன்மைகள் இருக்கு. அவங்களுக்கு உங்களுக்கு பேச்சுவார்த்தை இல்லைனாலும் கூட இந்த மாசம் உங்க ஜாதக அமைப்படி அவங்களுக்குமே வளர்ச்சிகள் உண்டு. அவங்களுக்குமே வெளிநாடு வெளியூர் போறது, இடமாற்றம் பண்றது, பயணங்கள் அதிகமாகிறது, பயணத்தின் மூலமாக நன்மைகள் இதெல்லாம் உங்களுக்கும் உண்டு, உங்க சகோதரர்களுக்கும் உண்டு. 12ஆம் அதிபதி 3ஆம் வீட்டுக்கு வந்தாலே வெளிநாட்டுக்கு வேலைக்காக போறீங்க அல்லது வெளிநாட்டு தொடர்பு ஏற்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். 3ங்கிறது கம்யூனிகேஷன். அப்ப அதோடைய சிந்தனைகள், அதோடைய தொடர்புகள் அந்த கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். யார் யார் எங்க போலாம், என்ன பண்ணலாம், அடுத்த விஷயம் என்ன செய்யலாம் அப்படிங்கிற எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துரும். 16ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு செவ்வாயோட சேர்ந்துடுறாரு.
புதன் செவ்வாய் சேர்க்கை குருவினுடைய பார்வையோட. அப்ப செவ்வாய் யார் உங்க ராசிக்கு 5 10 குடையவர், தொழில் ஸ்தானாதிபதியோட சேரப்போகிறார். தொழில் ஸ்தானாதிபதியோட 12ஆம் அதிபதி சேருது. அப்ப கண்டிப்பாக வெளிநாட்டில் வேலை உண்டு. வெளிநாட்டிலேயே போய் சொந்த தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு உண்டு. அதுல ஏதாவது வெளிநாட்டுல இருக்கீங்க, சொந்தமா பிசினஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பண்ணலாம். அதே போல இல்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட வெளிநாட்டுக்கு போய் சும்மா இன்ப சுற்றுலா போயிட்டு வர்றது, குடும்பத்தோட சேர்ந்து ஏதோ ஒரு பயணங்கள் போயிட்டு வர்றது, அல்லது சொந்த மாவட்டத்தை விட்டாவது வெளியே போய் ஒரு நிம்மதியா இருந்துட்டு வர்றது, இது எல்லாமே இந்த மாசம் உண்டு. குரு பார்வையோட இருக்கு. குழந்தைகளுடைய நன்மைகளுக்கு உண்டான விஷயங்கள் செய்யறது, குழந்தைகளுடைய மனசு அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா இந்த மாதம் எல்லாமே பாருங்க, இந்த கடகத்துக்கு சுக்கிரன் கேது சேர்க்கை இருக்கிறதுனால கொஞ்சம் பெண் குழந்தைகளாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. அதே போல பாருங்க, பெண்களாக இருந்தால் ஆண்கள் கிட்டவும், ஆண்களாக இருந்தால் பெண்கள் கிட்டவும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அப்ப இப்ப இந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இதே இடத்துல இருந்தாலும் கூட கேதுனுடைய பார்வையும் இங்க இருக்கு. சுக்கிரனுக்கு குருவுக்கும் பார்வை இருக்கு, கேதுவுக்கும் பார்வை இருக்கு. அப்போ செவ்வாய் புதன் இவருடைய சேர்க்கையும் குரு பார்வையும் உங்களுடைய உச்சத்துக்கு கொண்டு போய் விட போகுது. குழந்தைகளுடைய மனதை அறிந்து அவர்களுக்கு தேவைகளை பூர்த்தி பண்ற அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குது. குடும்ப ஒற்றுமையில் இருந்து வந்து விரிசல்கள் விலகுது. கணவன் மனைவிகள் இருந்து வந்து அந்யோன்யம் எல்லாமே பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் அதிகமாக போகுது. தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு ஏற்பட போகுது. குரு பார்வையில் 5ஆம் அதிபதி வரும்பொழுது குலதெய்வம் கூட வந்து நின்று உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் செயல்படுத்த போகுது. குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தை முழுமையா பெறக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாசம் கடகத்துக்கு உண்டு. ஏற்கனவே குரு போய் 12ல இருக்கிறதுனால சுப செலவுகள், சுப விரயங்கள், ஏதாவது ஒண்ணு செலவுகள் வந்துகிட்டே இருக்கும். வர்ற காசு வர்றதே கொஞ்சம் கஷ்டம், அதுல வந்தாலும் செலவாயிருது அப்படிங்கிறது இந்த வருடம் மூலம் அப்படித்தான் இருக்கும் உங்களுக்கு. பட் இருப்பினும் இந்த மாதம் தெய்வ அனுகிரகத்தோட ஒவ்வொன்றையும் நீங்க வெற்றி பாதையோட கொண்டு போவீங்க அப்படிங்கறத உண்மை. சனியை பொறுத்த வரைக்கும் பாருங்க, வக்கரத்துல இருக்காரு. சனி வக்கரமாக இருந்தால் ஜாதகத்துல நிச்சயமா உங்களுக்கு திருமண வரன் தேடி வந்து அமையும். எதிர்பார்த்த வரன் எதிர்பார்த்த நேரத்துல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள். தேவையில்லாம இருந்து வந்த கெட்ட பெயர்கள் விலகும். இப்ப சனியை பொறுத்த வரைக்கும் உங்க ஜாதகத்துல வக்கரமாக இல்லை அப்படின்னா கொஞ்சம் வரன்கள் பார்க்கறதுல ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு அந்த குடும்பம் எப்படி அந்த என்ன ஏதுன்னு பார்த்து நல்ல பொருத்தம் பார்த்து திருமணம் செய்வது என்பது ஒரு சிறப்பு. பொதுவா கடகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அருமையான மாதம். முயற்சிகள் பண்ணுங்க, கண்டிப்பா ஜெயிப்பீங்க. உங்களுடைய முயற்சிகள் விடாமுயற்சியாக செஞ்சுக்கிட்டே இருங்க. அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி உங்களுக்கு பயணங்கள் வந்துகிட்டே இருக்குது. நல்ல நேரம் பக்கத்துல வந்துட்டே இருக்கு. சிறிது காலம்தான். அஷ்டமி சனி கண்டச்சனி எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. இப்போ உங்களுக்கு ஒவ்வொரு நாட்கள் அதிகமாக அதிகமாக நல்ல நேரம் கூடிக்கிட்டே வருது. எதை செய்தாலும் உங்களுக்கு சாதகமாக இந்த மாதம் குலதெய்வத்தின் அனுகிரகத்தோட நடக்க போகுது அப்படிங்கிறதா உண்மை. இது எல்லாமே உங்க ஜாதக ரீதியாகவும் தசாபுத்திகள் ரீதியாகவும் சிறிது மாறுபடும். நன்றி. இன்னும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம்.